வணக்கம் மாமா. என் வாழ்க்கை பயணத்தில் இன்று 3ஆம் நாள். ஒரு 7 மணி அளவுல ஏஞ்சி ஒரு சொம்பு தண்ணியை உடம்புல லோட் பண்ணியாச்சு. பட்டு பிட்டு பிரஷிங் எல்லாம் போட்டு மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு காஃபி போட கிளம்பியாச்சு. ஒரு குடம் தண்ணி புடிச்சு குடுத்துட்டு போப்பா, இல்லன்னா நைட் உனக்கு சாப்பாடு கட்டணும் அப்படின்னு எங்க தாய்மார் சொல்லிட்டாங்க. சரி, நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரு குடம் தண்ணி புடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்த உடனே காப்பி தூள் தூக்கல ஒரு காப்பியை போட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டேன். என்னன்னு தெரியல, வீட்டுக்கு வந்த உடனே பயிற்சி மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நேத்து பண்ண கைநீல் பயிற்சியை பண்ணுவேன்னு பண்ணா பையன் பேலன்சிங்ல 7.5 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் பேலன்சிங் பயிற்சியை பண்ணிட்டு தட்டு தடுமாறி பேலன்ஸ் புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 செகண்ட் நின்னாச்சு. காலை உணவுக்கு நம்ம கையாலேயே செஞ்ச ஐஸ் பிரியாணி சாப்பிட்டு சூடு குளியல போட்டு நம்ம குழந்தை பருவ நண்பருடன் ஒரு ரைடு. எங்க போறோம்னு பாத்தீங்களா, நம்ம நண்பருக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு போன் வாங்க மோர் மார்க்கெட் வரைக்கும் போறோம். அங்க போய் பார்த்தா செகண்ட் ஹேண்ட் போனே 6000 7000 சொல்றாங்க. நம்ம நண்பர் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டா போல. பேச்ச கீச்ச போட்டு வாங்கி போலான்னு பார்த்தா அண்ணா அசர்ற மாதிரி இல்ல. போன் கிடைக்காத காண்ட்ல வண்டி எடுத்து போயிட்டு ஒரு ஆட்டோல சரி வருவா போல. 100 லெவல் தப்பிச்சிட்டோம். பையனுக்கு யாரோ ஒரு பெண் தோழி கால் பண்ணாங்க. போன் காதுல வச்சு நம்ம பையன் ஒரு குஜல் ஆயிட்டா போல. போன் கிடைக்காத காண்டெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தா போல. ஒரு 2 மணி அளவு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம வீடியோக்கு எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பயிற்சி கொடுத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு நமக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சி. அதுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு உடம்புல சூட ஏத்தி கோதாவில குதிச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பண்றமே, கீழே விழுந்து வீட்டுக்கு உண்டை கிண்ட வாங்கி போவேன். பரவாயில்ல, பையன் ஃபார்ம்ல தான் இருக்கான். இன்னைக்கு நமக்கு சுழல் 360க்கான பயிற்சி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கீழே வந்து மண்ணை கவிட்டேன். நானும் பண்ற சுழல் 360 அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்த வேலைக்கு ஆகுதுன்ட்டு தம்பி சின்ரா சேர்த்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வந்த உடனே 3 தோசையும் சிக்கனையும் சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். கடுமையா இருங்க மக்களே.